எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான என்னுடைய சகோதர சகோதரிகளே, நன்மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களாமா? நம்மை படைத்த இறைவனின் பேரருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம். ஆமீன். இன்று நாம் பார்க்க இருப்பது, நம்முடைய திருமண வீடுகளில் வீடியோ எடுக்கலாமா? இது நம்முடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயமா? இல்லை, நிச்சயமாக இல்லை. நம்முடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத விஷயங்களில் இதுவும் ஒன்று. இந்த மாதிரியான திருமண வீடுகளில் இப்படி வீடியோ எடுப்பதால் நிறைய சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் மனவேதனைகளும் நடக்குது. இதற்கு எவ்வளவோ சான்றுகள் உள்ளன. அதாவது நம்முடைய மார்க்கம் என்ன சொல்கிறது? அந்நிய ஆண்களின் கண்களிலிருந்து பெண்களாகிய நாம் மறைந்திருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் நமக்கு கூறும் அழகிய அறிவுரைகளும் நமக்கு கற்றுத்தந்த அழகிய அருமையான பாடமும். இதை ஒரு சிலர் மறந்துவிட்டு தங்கள் பிள்ளைகளுடைய திருமணங்களில் வீடியோ ஷூட் பண்ணுறாங்க. அதாவது அவர்களுடைய மகளை அவ்வளோ போனிப்பாக வளர்ப்பாங்க. அப்படி வளர்த்து திருமணம் செய்து கொடுக்கும் தருவாயில் அந்த பெண்ணை அவருடைய கணவர் பார்க்க முன்பு அந்நிய ஆண்களான வீடியோக்காரர்களுக்கு காட்டுகிறார்கள். அந்த வீடியோக்காரங்க அந்த மணப்பெண்ணை வளைச்சு ஷூட் பண்ணுறாங்க. எப்படி தெரியுமா? இந்த மாதிரி நில்லு, அந்த மாதிரி நில்லு, தலையில் உள்ள தாவணி எடுத்து பாதி தலை வெறுமனுமே தெரிகிற மாதிரி நில்லு, சைடில் நில்லு, மெத்தப்பட்டிலிருந்து இறங்கி வா, நகை அள்ளி மேலே போடு. இப்படியெல்லாம் ஒரு அந்நிய ஆடவன் நம்ம பிள்ளையோட அங்க அவயங்களை அணுவணுவாக ரசித்து வீடியோ எடுக்கிறான். இது என்ன சினிமா ஷூட்டிங்கா? இது ஏன் பெண் வீட்டால் மறந்து போனீங்க? அந்த கன்றாவியை பார்க்க கண்ணு கூசுது. இது நம்முடைய செயலா? இப்படிப்பட்ட செயல்களை நாம் செய்யலாமா? இதெல்லாம் யாருடைய கலாச்சாரம்? நம்முடைய கலாச்சாரமா? சொல்லுங்கம்மா. பெரியவர்களாகிய நாம் ஒரு நொடி யோசித்து பார்க்க வேண்டாமா? நம்முடைய பிள்ளைகளை அத்தனை கோணத்தில் ஒருவன் வளைச்சு ஷூட் பண்ணும்போது அவனுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? அவனுடைய மனதிற்கு என்ன எண்ணங்கள் ஓடும்? இப்படிப்பட்ட செயலால் எவ்வளவு விபரீதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? இதெல்லாம் சைத்தானின் வேலை அல்லவா? இதற்கு நாம் இடம் கொடுக்கலாமா? இது தப்பில்லையா? இப்படி ஷூட் பண்ணும்போது அந்த பெண்ணுடைய உருவம் அவனுடைய மனதிற்குள் பதிந்து விடாதா? இந்த மாதிரியான செயலால் எவ்வளவு விபரீதங்கள் நடந்து கொண்டிருக்கு தெரியுமா? இன்னும் இதை விரிவாக என்னால் சொல்ல முடியலை. அவ்வளவு வேதனையாக இருக்குது. மக்களை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரியான சம்பவங்களால் இன்று நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதிலிருந்து நாம் நம்முடைய சந்ததிகளை கண்டிப்பாக காப்பாற்ற வேண்டுமென்றால் இந்த மாதிரியான விஷயங்களை நாம் கண்டிப்பாக கைவிடணும். இது நமக்கு வேண்டாம். இது நம்முடைய கலாச்சாரமும் கிடையாது. இனிமேலாவது நாம் திருந்திக் கொள்ள வேண்டும். இனி வரும் காலங்களில் நம்முடைய சந்ததிகளை கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணும் என்றால் இந்த மாதிரியான தேவையில்லாத அனாச்சாரமான ஆடம்பரமான செயல்களை செய்ய மாட்டோம் என்று நம்முடைய மனதில் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். இது நம்முடைய கடமை என்று நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனதில் எண்ண வேண்டும். இதை நாம் இன்றே செய்ய வேண்டும். நமக்கு இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, மறுமைக்காகவே நாம் படைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நாம் நம்முடைய சமுதாயத்தை நிரந்தரமாக காப்பாற்ற வேண்டும் என்றால் நாம் இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். யார் எக்கேடு கெட்டுப்போனால் நமக்கென்ன என்று சுயநலமாக ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது. அதை இறைவன் விரும்புவதில்லை. நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் தொலைநோக்கு பார்வையுடன் பொதுநலமாக சிந்திக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களிடம் வருகிறேன். இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ்.